ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வளர்ந்த குழந்தை உமர் பின் அபி சலமா அவர் சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது அங்கும் இங்கும் உழப்பி சாப்பிடுகிறார். நபி அவர்கள் அவரை கண்டிக்கவும் இல்லை, கண்டுக்கிறாம விடவும் இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க, என்ன பண்ணாலும் கண்டுக்கிறாம விட்டு போயிடுவாங்க. அது ரசூலுல்லாஹ் பண்ணல. சில பேர் என்ன காதை காட்டி ஒரு அடி கொடுப்பாங்க, ஓர் ஒழுங்கா தின்னு சைத்தானே அப்படிம்பாங்க. அதுவும் செய்யல. அவருக்கு அறிவுரை சொல்றாங்க பாருங்க, யா குலாம் சிறுவனே குல்பி யமீனிக்க, உன்னுடைய வலது கரத்தால சாப்பிடுப்பா, உனக்கு அருகிலே இருப்பதை எடுத்து சாப்பிடு என்று அறிவுரை சொன்னார்கள். சின்ன வயசுன்னு பார்க்கல, சிறிய வயதிலே இருந்து நாம் அவர்களை நல்ல முறையிலே மார்க்கத்தை போதித்து வளர்த்தால் நாளைக்கு சமுதாயத்திலே நல்ல பிள்ளைகளாக உருவாவார்கள். ஆனா அதை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு வழிகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வேடிக்கை பார்த்து நம்ம போக கூடாது. அந்த இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு வேலை நமக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நம்முடைய சமுதாய இளைஞர்களை மீட்டெடுத்து அவர்களை மார்க்க ரீதியாக, சமுதாய ரீதியாக ஒழுக்கசாலிகளாக, வணக்கசாலிகளாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிறந்த பங்களிப்புகளை நாம் செய்ய வேண்டும். இந்த ஜமாத்தோடு இணைந்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தென்சென்னை மாவட்டம் திருவல்லிக்கேணி கிளையின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலே விழித்தெடு இளைஞனே எனும் தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தலைப்பு இன்றைய கால சூழ்நிலையிலே பேசப்பட வேண்டிய முக்கியமான ஒரு தலைப்பு. ஒரு மனித வாழ்க்கையில் பல பருவங்கள் உண்டு. அவன் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவன் முழுமை பெறுவது இல்லை. உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் அவன் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்கின்ற நிலையில் தான் குழந்தை பருவம் இருக்கிறது. முதுமை பருவம் என்பது ஒரு மனிதன் குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு, குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அவனுடைய வாழ்க்கை இயல்புகள் இறங்குமுகமாகும். ஏற்கனவே அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்டுடல், அவனிடத்தில் இருக்கின்ற உடல் வலிமை, மன வலிமை அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய துவங்கிவிடும். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் போது வமன் அம்மிருஹு நக்கிஸு ஃபில் ஹல்க் என்று குறிப்பிடுகின்றான். நாம் யாருக்கு வயதை அதிகப்படுத்துகிறோமோ, வாழ்நாளை அதிகப்படுத்துகிறோமோ, அவரை நாம் படைப்பில் தலைகீழாக்குவோம். அதாவது எப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆற்றலை, உடல் வலிமையை பெற்றானோ அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க துவங்கி விடுவான். இது திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய கருத்து. குழந்தை பருவத்திலும் அவன் முழுமையாக இல்லை, வயோதிக பருவத்திலும் அவன் முழுமையாக இல்லை. அப்படின்னா எந்த பருவத்தில் அவன் நல்ல நிலையில் இருக்கின்றான், ஆரோக்கியமாக இருக்கின்றான், உடல் வலுவோடும் மன ஆரோக்கியத்தோடும் இருக்கிறான் என்று சொன்னால் இளமை பருவத்தில் தான். இளம் கண்டு பயமறியாது என்று சொல்லுவார்கள். நிறைய பழமொழிகள் இருக்கிறது இளமை பருவத்தை பற்றி. அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய பல செய்திகளை மக்கள் மத்தியிலே பேசுகின்றார்கள். அதனால்தான் எல்லா இயக்கங்களையும் நீங்க பார்க்கலாம், இளைஞரணி என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். அரசியல் கட்சிகளாகட்டும், இயக்கங்களாகட்டும், இன்னும் பலரை எடுத்துக்கொண்டால் இளமை நமக்கு தேவை, இளைஞர்கள் தேவை என்ற அடிப்படையில் தான் அவர்களை கவரக்கூடிய பல திட்டங்களை முன்வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த இளமை பருவத்திற்கு என்று ஒரு வலிமை இருப்பதை நாம் மறுக்க முடியாது. இது எப்படி ஒரு ஆரோக்கியமான பருவம், உடல் வலிமை, உள்ள வலிமை என்பது இருந்தாலும் அதை சரியான முறையிலே அந்த இளைய சக்தியை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அது அதல பாதாளத்தில் விழும் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் நம்முடைய கண் முன்னால் கொட்டி கிடக்கின்றன. அவன் பருவ வயதை அடையக்கூடிய பருவம் தான் இளமை பருவம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ வயதை ஒருவன் அடைவது என்பது அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் பலவிதமான மாறுதலுக்கு உள்ளாகக்கூடிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். இது இயற்கை. இதன் காரணத்தினால் பல விஷயங்களை, அதனுடைய விளைவுகளை பற்றி கூட கவலைப்படாமல் அதிலே சிக்கி தவிக்கக்கூடிய அவல நிலைகளை
இன்றைய இளைய சமுதாயத்தில் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும், ஒழுக்கசாலிகளாக ஆக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிபாடுடையவர்களாக ஆக்க வேண்டும், மார்க்கம் போதிக்கும் பண்பாடு அவர்களிடத்தில் தென்பட வேண்டும், அவர்களை அந்த பாவங்களில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பிரச்சாரங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞருடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன? அவருடைய சிந்தனையும் செயல்பாடும் எல்லாவற்றிலும் ஒரு புதுமையாக இருக்க வேண்டும், ட்ரெண்டா இருக்கணும், அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டும், எல்லாரையும் மாதிரி பழைய மக்களைப் போல நம்ம வாழ்ந்துவிடக் கூடாது என்பதை நோக்கி அவருடைய உள்ளம் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். கலாச்சார சீரழிவுகளில் அவர்கள் சிக்கி தவிக்கின்றார்களா இல்லையா? அறிவியல் விஞ்ஞானம் என்பது மனிதர்களுக்கு பல நன்மைகளை செய்திருப்பதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆனால் அதே அறிவியல் தொழில்நுட்பங்களிலே பல பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது, இதை மறுக்க முடியாது. அதுல முக்கியமான ஒன்று செல்போன்கள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்போன் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட முடியும், அதை நம்மளே நம்புவோம். ஆனால் இன்று செல்போன் இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா? அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கின்றோமா என்பதை யோசிக்கணும். சரி, செல்போன்ல நல்ல விஷயம் இருக்குது, அதை மறுப்பதற்கில்லை. ஒரு கருத்தை எவ்வளவு தூரத்தில் ஒருத்தர் இருந்தாலும் ஒரு 10 எண்களை அழுத்துவதன் மூலமாக அவரிடத்திலே நாம் ஒரு கருத்தை நம்ம எடுத்து சொல்ல முடிகின்றது. எங்க இருக்கிறோம், எங்க எப்போ வருவோம், ஏதாவது முக்கியமான தகவல்கள் இருக்கிறதா, எல்லாவற்றையுமே இந்த செல்போன் வாயிலாக பரிமாறிக்கொள்கிறோம். நல்ல சாதனம் தான். ஆரம்பத்தில் 2G என்று ஒரு செல்போன் வந்தது. அதில் என்ன செய்யலாம்? கால் பண்ணி பேசலாம், மெசேஜாக சில விஷயங்களை அனுப்பலாம். அதான் 2Gங்கிறது. அப்புறம் பார்த்தா 3G 4G 5Gன்னு ஒரு G கணக்கில் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்ப பார்த்தாச்சுன்னா செல்போன்களிலே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் வந்துவிட்டன. நம்முடைய பேச்சுக்களை அதில் ரெக்கார்ட் பண்ண முடியும். வாட்ஸ்அப் என்கின்ற செயலியின் மூலமாக ஒரு கருத்தை அடுத்தவருக்கு அனுப்ப முடியும். ஃபேஸ்புக்கின் மூலமாக யாருடைய அந்த பேஜுக்கும் போய் அவருடைய கருத்துக்களை, அவருடைய போஸ்டுகளை படிக்க முடியும். இன்னும் புட்டிஷல்களை போல நிறைய கிளம்பி வந்துருச்சு. ஸ்னாப் சாட்டுங்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ங்கிறாங்க, டெலிகிராம்ங்கிறாங்க, என்னென்னமோ பெயர்களிலே சமூக வலைத்தளங்கள் செல்போனுக்கு வந்துருச்சு. இப்ப செல்போன் கையுமா தான் அனைவருமே அலையக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். காலையில் எழுந்தவுடன் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாத்தையும் பொதுவாகவே கேட்போம். காலையில கண்ணு தூங்கும் போது செல்போனை யாரும் யூஸ் பண்றது இல்லை. காலையில் கண் விழித்த உடனே நாம் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? அந்த பக்கத்தில் இருக்கிற செல்போனை அது எங்கிட்டாவது கிடக்கும், தேடி பிடிச்சி அதை எடுக்கிறது, எடுத்து அந்த போனை அன்லாக் பண்றது. பார்க்கிறோமா இல்லையா? காலையில் எழுந்தவுடன் பல்ல தைக்கிறாங்களே இல்லையோ செல்ல தைக்கிறாங்க, எடுத்து அதை அன்லாக் பண்ணி உள்ள போய் எல்லா மெசேஜையும் பார்த்து அதை பார்த்து தான் மனசு ஆறுகிறது. அந்த அளவுக்கு செல்போன் நம்முடைய வாழ்க்கையோடு பழகி போய்விட்டது. அது ஒரு அளவோடு இருந்தால் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவதை பற்றி நாம் எப்போதுமே குற்றம் சொல்வதில்லை. குர்ஆன் வசனங்களை கூட பலர் அனுப்புகிறார்கள், மார்க்க பயான்களை அதிலே கேட்கின்றார்கள், சொற்பொழிவுக்கு தேவையான குறிப்புகளை அதிலிருந்து அவர்கள் சேகரிக்கின்றார்கள், உலகத்திலே நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை அதிலிருந்து அறிந்து கொள்கிறார்கள். சில பேர் அதன் மூலமாக தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி தவறான விஷயங்களுக்கு இந்த செல்போன் பயன்படுத்தப்படுகின்றதா இல்லையா? சினிமா என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். சினிமா என்ற பெயரிலே கலாச்சார சீரழிவுகளை, ஒழுக்கக்கேடுகளை காசாக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. ஒரு கதை, அந்த கதைக்கு ஏற்ற ஒரு நாயகன், அதற்கேற்ற ஒரு நாயகி, அதற்கு ஒரு காமெடியன், அதுக்கு ஒரு இசை என்று பல கோடி ரூபாய் செலவழித்து படம் எடுக்கிறான். இந்த படம் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன? சமுதாயத்திலே அது என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறது? நாட்டிலே இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டத்தை அதை ஒழித்து விட போகின்றதா? இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை
அது தீர்த்து விட போகின்றதா? எதையோ ஒன்றை போட்டு கதையாக்கி படம் எடுக்கின்றார்கள். சரி, ஒரு விஷயத்தை சொன்னால் கூட பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த சினிமாக்களிலே அரைகுறை ஆடைகளோடு ஆபாசங்களை அரங்கேற்றக்கூடிய ஒரு கருவியாகத்தான் இன்று இந்த சினிமா என்பது இருப்பதை யாராவது மறுக்க முடியுமா? சினிமா என்பது பல பரிணாமங்களை கடந்து வந்திருக்கிறது. அந்த காலத்து சினிமாவுக்கும் இந்த காலத்து சினிமாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. சினிமா என்பது தப்பு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதுவுமே நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருது. அந்த காலத்து படங்கள்ல பாத்தீங்கன்னா கதாநாயகன் 2வது தெருவில் நிற்பாரு, கதாநாயகி 3வது தெருவில் நிற்கும். இவர் இங்கிருந்து ஒரு காதல் பாட்டு பாடுவார், அந்தமா அங்கிருந்து ஒரு காதல் பாட்டு பாடும். நேரில் மீட் பண்ணிக்கிற கூட மாட்டாங்க. அப்படியெல்லாம் கூட ஒரு காலத்து சினிமாவை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு உள்ள சினிமாவின் நிலை என்ன வாய் திறந்து இங்கு சொல்ல முடியுமா? இந்த மேடையிலே பெண்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த சபையிலே சினிமாவிலே எப்படி எல்லாம் மோசமாக இருக்கிறது, அங்கு பெண்களை எப்படியெல்லாம் அசிங்கமாக காட்டப்படுகிறார்கள் என்ற கருத்துக்களை நான் ஒவ்வொன்றாக இங்கு பேச முடியுமா? எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயமாக அது மாறிவிடும், முகச்சுளிப்பை இது உண்டாக்கிவிடும் இல்லையா? அதுபோன்ற அடிப்படையில் தானே இன்று சினிமாக்கள் எடுக்கப்படுகின்றன. இந்த சினிமாக்களை இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தலையின் மீது வைத்து கொண்டாடுகின்றார்கள். கோடி கணக்கிலே சம்பளம் வாங்கி கொண்டு கூத்தாடிகள் அதில் நடிக்கின்றார்கள். 150 கோடி சம்பளமா? ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ரேட் இருக்குதான். அதுல ஒரு முக்கிய நடிகர், அவருக்கு ஒரு நட்சத்திர நடிகர், அவருக்கு என்ன, அவருக்கு 150 கோடி, இவருக்கு 200 கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறான். வாங்கிட்டு அவன் அந்த கலாச்சார சீரழிவுகளை அரங்கேற்றுகின்றான். இதை இன்றைய இளைஞர்கள் தலையிலே தூக்கி சுமக்கின்றார்கள். அதனுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அந்த கட் அவுட்டுகளுக்கு மாலை போட்டு அதற்கு பாலாபிஷேகம் செய்து ஏகப்பட்ட அலப்பறைகளை செய்யக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோமா இல்லையா? முதல் காட்சி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். அடிச்சு புடிச்சு ஒருத்தன் சொல்றான், என்னுடைய காரை வித்துட்டு டிக்கெட் வாங்கினேங்கிறான், என் வாட்சி வித்துட்டு டிக்கெட் வாங்கினேங்கிறான். தலைவர் படத்தை முதல் நாள முதல் ஷோ பார்த்தாங்கன்னு பார்த்து உனக்கு என்ன கிடைக்குது? சோறு கிடைக்கிறதா? உனக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறதா? இந்த படத்தை நீ முதல் நாள் பார்த்ததால் உன் குடும்பம் ஆண்டுதோறும் வாழ போகிறதா? எதுவுமே இல்லை. பித்து பிடித்தவர்களை போல இந்த சினிமாவுக்கு பின்னாடி அலைகின்றார்கள். எல்லாம் வன்முறைகளாக காட்டப்படுகின்றன. நிஜ வாழ்க்கையிலே யாரும் அப்படி நடந்து கொள்ளவே முடியாது. எல்லாமே சினிமாட்டிக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி ஒருத்தனை அடிப்பான், இப்படி அடிச்சாச்சுன்னு சொன்னா 3 வீடு பிச்சுக்கிட்டு போய் அவங்கிட்ட விழுவோம். அது எப்படி நடக்கும்? ஒரு ரயிலை தடுத்து நிப்பாட்டுவார் இவர். ஒரு ரயில் என்பது எத்தனை ஹார்ஸ் பவர் அதை உற்பத்தி பண்ணுகிறது, எவ்வளவு வேகமாக அது பயணிக்கிறது. ஒரு ரயிலை பிடிச்சி ஒரு இழுப்பார், பிளைட்டை கயிறை கட்டி இருப்பார். இது மாதிரி நடக்காத விஷயங்களை எல்லாம் கற்பனையாக சினிமாக்களிலே அரங்கேற்றுகிறார்கள். அதை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம். சரி, சினிமாவில் அப்படி இருக்குன்னா அது தியேட்டரோடு முடிவது கிடையாது. இன்னைக்கெல்லாம் தியேட்டர்கள் கலாச்சாரம் ஒளிந்து வருகின்றது, ரொம்ப குறைஞ்சு போச்சு. சினிமா தியேட்டர்லாம் இன்னைக்கு கல்யாண மண்டபமா மாறிவிட்டது. இந்த சினிமா எப்படி போச்சுன்னு சொன்னா எல்லாமே செல்போனுக்கு வந்துருச்சு. ஓடிடிங்கிறான். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு சொல்லி அதுக்குள்ள வந்ததுக்கு பிறகு தியேட்டருக்குலாம் யாரும் பார்க்கறது, வீட்டிலே பார்க்கறான். வீட்டிலே ஒரு பெரிய டிவி இருக்குன்னு வைங்க, ஸ்மார்ட் டிவி வேற வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வந்து ஸ்மார்ட் டிவி, வைஃபை கனெக்ஷன், ஃபைபர் கனெக்ஷன்லாம் போட்டு எல்லா கருமங்களையும் வீட்டிலே உட்கார்ந்து குடும்பத்தோடு பார்க்கின்ற அவல நிலை சமுதாயத்தில் ஏற்பட்டு விட்டது. இப்படி சினிமாக்களுக்கு பின்னாடி திரிகின்றார்கள். அவருடைய பேரை பார்க்கணுமே, சரி பார்க்கிறான், அதை என்ஜாய் பண்ணிட்டு போறான்னா கூட அதுவும் தப்பு தான். ஒரு அளவுக்காக சரி தொலைஞ்சு போறான்னு விடலாம். எப்படி நடக்குதுன்னு சொன்னா அந்த ஒரு கூத்தாடியினுடைய பெயரை தன்னுடைய பெயரோடு இணைத்து வைக்கின்றான். எப்படி இணைத்து வைக்கின்றான்? இவருடைய பேர் ஒரு இஸ்லாமிய பேரை அழகா வத்தா பார்த்து சூட்டி இருப்பார். அந்த கூத்தாடியின் பெயரை போட்டு விஜய் முகமது வைக்கிறான் பேரு. அதே போல ரஜினி காதரி என்று இந்த கூத்தாடிகளுடைய பெயரை தங்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி இணைத்து போடக்கூடிய அளவுக்கு சினிமா பைத்தியம் பிடித்து அலையக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். சோசியல் மீடியாக்களும் பல்கி பெருகிவிட்டன. சோசியல் மீடியாக்களை பார்த்தாச்சுன்னா எல்லாம் ஒரே குடும்பமா கிளம்பிட்டாங்க.
ரீல்ஸ் போடுறதுக்கு ஒரு பாட்டை போட்டு விட்டு குடும்பத்தோடு ஆடுவது. அந்த அடுத்த இதே மைண்டாவே அழைக்கின்றார்கள், என்ன கண்டென்ட் போடலாம். ஒரு கணவன் மனைவின்னு சொன்னா அவங்க எப்படி சண்டை நடக்குது, ஒரு கணவன் மனைவி எப்படி கடுப்பேற்றுகிறான், ஒரு மனைவி கணவனை எப்படி எல்லாம் பழிவாங்குகிறாள் என்று ஜோடி ஜோடியாக பார்த்தா இன்ஸ்டாகிராம்கள்ல ஃபேஸ்புக்கில் வீடியோக்களை போட்டு நிறைய லைக் வாங்கினா அவன் அதை சம்பாதிக்க வேற செய்யறான். இப்படியான நிலையை நோக்கி இன்றைய இளைய சமுதாயம் சென்று கொண்டிருப்பதை கண்கூடாக பார்க்கின்றோம். இது நம்முடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டதை சொல்லுங்க. எப்பேற்பட்ட ஒரு கண்ணியமான மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் நம்முடைய முன்மாதிரி சாதாரண முன்மாதிரியா? இவன் சொல்றான் என்னுடைய ரோல் மாடல் ரஜினிங்கிறான், என்னுடைய ரோல் மாடல் கமலஹாசன்ங்கிறான். இவை இந்த கேடுகட்ட குப்பைகளை விட சிறந்த ரோல் மாடலை அல்லாஹ் நமக்கு தரவில்லையா? லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே. அந்த முன்மாதிரி நம்ம எப்படி வாழ்ந்தார், அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, அவர் எப்பேற்பட்ட நேர்மையோடு செயலாற்றி இருக்கின்றார், குடும்பத்தோடு எப்படி நடந்து கொண்டார், சமுதாயத்திற்கு எப்படி நீதி வழங்கினார், எவ்வளவு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை விட்டுவிட்டு இந்த சினிமாக்காரர்களுக்கு பின்னால் போகக்கூடிய அவல நிலை. குப்பையை கிளறும் கோழி என்று ஒரு பழமொழி சொல்வார்கள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோழி பார்த்தீங்கன்னா குப்பையை போய் கிளறிக்கிட்டே இருக்கும். அந்த குப்பையிலே ஒரு வைரக்கல், ஒரு வைடூரியக்கல், ஒரு மரகதக்கல், ஒரு பவளக்கல், ஒரு மாணிக்கக்கல், ஒரு தங்கக்கட்டி எல்லாம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கோழி அதை எதையுமே எடுக்காது, எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும். அந்த கோழிக்கு என்ன தேவை? புழுக்கள், செத்து போன கொசுக்கள், வேறு ஏதாவது சின்ன உணவுகள், கெட்டு போன உணவுகள், அதைத்தான் இது தேடி சாப்பிடுகிறது. அதே போல அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள், இவை அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த குப்பைகளுக்கு பின்னால் செல்கின்ற ஒரு அவல நிலையிலே இந்த இளைய சமுதாயம் மாறி போயிருக்கின்றது. இவர்களை மீட்டெடுக்க வேண்டுமா இல்லையா? இந்த நிலை நீடித்தால் என்ன ஆகும்? நாளை நம்முடைய சமுதாயத்திலே ஒரு இஸ்லாமிய பற்று மக்களுக்கு இருக்குமா? எதை பற்றியுமே கவலை இல்லாமல் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை பற்றி கவலை இல்லை, பெற்ற தகப்பனை மதிப்பது கிடையாது, பெற்றெடுத்த தாயை மதிப்பது கிடையாது, அவன் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே ஒழுங்காக பாடங்களை படிப்பதில்லை, ஒழுங்காக வேலைக்கு செல்வதில்லை, தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக காப்பாற்றுவதில்லை. எவ்வளவு மோசமான நிலையிலே இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. இவர்களை மீட்டெடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை கொண்டு மீட்டெடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேத வரிகளை கொண்டு மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சினிமாக்காரர்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கூட்டம் செல்கிறது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இந்த செல்போன்ல இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த செல்ஃபி மோகம் அப்படிங்கிறாங்க. அதாவது தன்னை சாகசக்காரனாக, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, சராசரியாக காட்டுறதுக்கு தயாராக இல்லை, தான் ஒரு சாகசக்காரன், நான் உனைய மாதிரி இல்லை, நாங்கள்லாம் கெத்து, என்னமோ பேர்லாம் சொல்றாங்க, நாங்கள்லாம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு பராக்கிரமசாலியாக, தன்னை ஒரு திறமை படைத்தவனாக காட்டுவதற்காக வேண்டி நிறைய கிறுக்குத்தனங்களை இவர்கள் பண்ணுகிறார்கள். அதுல விபரீதங்களில் முடிவதும் உண்டு. ரயிலுக்கு முன்னாடி நின்று ஒருத்தன் என்ன செய்யறான், செல்ஃபி க்ளோஸ் எடுக்கிறான், ரயில் ஒரு அடி அடிச்சு போகுது அவனை. குளிக்கக்கூடிய நீர்நிலைகள், அதாவது ஆறு மாறி இடங்கள், தண்ணி வேகமாக ஓடக்கூடிய இடங்கள், குளிக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட இடங்கள், அங்க நின்று என்ன செய்யறான், அந்த தண்ணியை காட்டி போட்டோ எடுக்கிறான், தவறி உள்ள விழுந்து செத்து போகிறான். அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வுங்க. அமெரிக்காவிலே ஒரு இளைஞன் கையிலே துப்பாக்கி, அது லோடிங்கா வேற இருக்கு, துப்பாக்கியில லோடிங் பண்ணி அடிச்சாதான் சுடுன்னு சொல்லுவாங்க, லோடுல வேற இருக்கு. இங்க தலையிலே துப்பாக்கியை வைத்துக் கொண்டு இந்த பக்கத்தில் இவர் செல்ஃபி கேமரா வச்சிருக்கிறார். இவர் என்ன செய்ய போறாரு, சுடுறது மாதிரி கன்னை வச்சு இவர் செல்ஃபி அடிக்க போறார். பயவுள்ள மாத்தி அடிச்சிட்டான் போல இருக்கு. இதை அமுக்கிறதுக்கு பதிலாக இதை அமுக்கிட்டான். என்ன ஆச்சு, போட்டோ அடிக்கிறதுக்கு பதிலாக தோட்ட அடிச்சிருச்சு, அதோட காலி அவன். இதெல்லாம் உயிரோட விளையாடக்கூடிய விஷயமா இல்லையா?
ஒரு செல்போன்ல ஒரு போட்டோ எடுப்பது என்பதற்காக சின்ன ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு துப்பாக்கியை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு ஒருவன் இருக்க வேண்டுமா? அப்ப இந்த தொழில்நுட்பங்கள் இவர்களை எந்த அளவுக்கு மடையர்களாக ஆக்குகிறது என்பதற்கு இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறது. இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம். செல்போன்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு இளைஞனுக்கு இருக்கின்றது. இன்னும் ஒன்றை பாருங்கள், மது போதை. இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் பல பேர் இந்த மதுபானத்திலே சிக்கி கிடக்கின்றார்கள். மதுபானம் தடுக்கப்பட்டிருக்குன்னா சாராயத்தை குடிப்பதை பற்றி மட்டும் இங்கு பேசவில்லை. போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே ஹம்ரு என்று சொன்னார்கள். ஹம்ருனா மது. எதை ஒருவன் குடித்தால் அவன் போதைக்கு உள்ளாக்கப்படுகிறான், அவன் மதிமயங்கி போகிறான். அது எந்த பெயரிலே இருந்தாலும், அது ஒரு இன்ஜெக்ஷனாக இருந்தாலும், ஒரு திரவமாக இருந்தாலும், ஒரு பவுடராக இருந்தாலும், ஒரு திடப்பொருளாக இருந்தாலும், ஒரு வாயு நிலையில் இருந்தாலும், எந்த ஒன்றை ஒருவன் எடுத்துக்கொண்டால் அது அவனுக்கு போதை தருமோ அதை ஒவ்வொன்றுமே ஹராம் தான். இன்று பார்க்கின்றோம் எத்தனை விதமான போதை வஸ்துக்கள் சமுதாயத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. தெருக்கல்ல விற்கிறாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக, ஊருக்கு வெளியிலே அவுட்டில் வச்சு விற்கிறது இல்ல. முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி மஹல்லாக்கல்ல, கடைத்தெருக்கல்ல, பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே, பள்ளிக்கூடங்களுடைய காம்பவுண்டுக்கு உள்ளேயே வைத்து கூட கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. போதை ஊட்டக்கூடிய சாக்லேட் வடிவிலே, போதைனா அவன் சாக்லேட் விற்கிற மாதிரி இருக்கும், நீங்க செக் பண்ணா கூட சாக்லேட் தான் இருக்கும். அது சாதாரண சாக்லேட் அல்ல. அதை சாப்பிட்டால் அவன் போதை நிலைக்கு சென்று விடுவான். பவுடர்களாக ஹெராயின், பெத்தடின், கொக்கைன், இன்னும் இந்த முசீபத்துகளுக்கு என்னமோ பேர் வைத்திருக்கின்றார்கள். இப்படியான விஷயங்கள்ல போதை பழக்கம் எந்த வயசுல எடுத்துக்கிறான்? அன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சாராயத்தை குடிப்பார்கள். எத்தனை பேர் குடிப்பான்? ஒரு தெருவில் ஒருத்தன் குடிப்பான். சாராய கடை எங்க இருக்கும்? எங்கேயாவது ஒரு ஓரத்தில் சாராய கடை இருக்கும். இன்று பார்க்கின்றோம் அரசாங்கமே சாராயத்தை விற்பனை பண்றான். டாஸ்மாக் அதுக்கு பேரு. டாஸ்மாக் இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் பேரு, அதனுடைய அப்ரிவேஷன், முழு விரிவாக்கம். அரசாங்கமே அதை விற்கிது. ஏன் விற்கிதுன்னு சொன்னா, கள்ள சாராயத்தை நம்ம அனுமதித்தால் அதுல உயிர் சேதம் ஏற்படும், அதுல பல பேருக்கு கண் பார்வை பறிபோகும் என்பதனால நாங்க விற்கிறோம். இது ஒரு காரணமா? இன்னொரு காரணம் சொல்லுகிறார்கள், இந்த மதுபானங்கள் மூலமாகத்தான் எங்களுக்கு கோடிக்கணக்கிலே வருமானம் வருகிறது, அதை கொண்டுதான் எங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், வருவாய் போய்விடும் என்று ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். இப்படியான அரசாங்கம் போவது என்று ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், இன்றைய இளைஞர்கள் அதிலே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டாமா? குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள். மதுபானம் என்பது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டு விட்டது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மது, அதுபோல சூதாட்டம், சிலைகள், இது மாதிரியான காரியங்கள், பலிபீடங்கள், இவையெல்லாம் என்ன? அம்புகளை கொண்டு குறிபார்ப்பது, இவை அனைத்துமே ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க காரியங்களாகும். அருவருப்புங்கிறான் அல்லாத. மது என்பது என்ன? கஞ்சா என்பது என்ன? கூலிப் என்பது என்ன? எல்லாம் அருவருப்பான விஷயங்கள், கேவலமான விஷயங்கள். அதன் பக்கம் நாம் செல்லக்கூடாது என்ற அறிவுரை திருமறை குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதா இல்லையா? அதை ஏன் இன்று இளைஞர்கள் கடைபிடிப்பது கிடையாது? இதை கவனத்தில் வைக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் கற்பொழுக்கத்தை நமக்கு போதிக்கின்றது. ஒரு ஆண், ஒரு பெண், சிறிய வயதிலே நிறைய கட்டுப்பாடுகள் கிடையாது. பெரியவர்களாக ஆனதற்கு பிறகு அந்நிய ஆண், அந்நிய பெண், பருவமடைந்த ஒரு ஆண், பருவமடைந்த ஒரு பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்நியராக இல்லாமல் இருந்தால் அதற்கு சில தளர்வுகள் உண்டு. அந்நியராக இருக்கும் பட்சத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு பெண், பருவமடைந்த ஒரு பெண் அந்நிய ஆணுக்கு முன்பாக எப்படி தன்னை உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும்? மார்க்கம் சொல்லுகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மக்கள், பெண்கள் வருவார்கள், ஒரு காலத்தில் வருவாங்க, அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள்,
ஆனால் மில்லி ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அது அவங்களுடைய உடலை முழுமையாக மறைக்காது. நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன், புகாரிலே பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனா ஆடை உடலை மறைக்காது, மெல்லிய ஆடை. அந்நிய ஆண்களை ஈர்ப்பது போல ஆடை அணிந்து வருவார்கள். இந்த பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாடகையை கூட பெறமாட்டார்கள். நபிகளார் எச்சரித்தார்கள், பெண்கள் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஆடை கட்டுப்பாடு மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு ஆண் தன்னுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். குல்லில் முஃமினீன் யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். பெண்களை பார்க்கும் போது பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களது கற்பை பேணிக் கொள்ள வேண்டும். இதுதான் அவங்களுக்கு நல்லது. நீங்க சொல்லிருங்க. ஆண்களுக்கு சொல்லுகிறான், பெண்களுக்கும் சொல்லுகிறான். குல்லில் மூமினாத், நபியே நீங்கள் மூமினான பெண்ணுக்கு சொல்லுங்கள், பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பேணிக் கொள்ள வேண்டும். லா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை பிறருக்கு முன்னால் வெளிக்காட்டக் கூடாது என்று அல்லாஹ் கட்டளை போடுகின்றான். ஒரு பெண் வெளியில் வருவதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையிலே அந்த ஆடைகளை கொண்டு உடலை மறைத்தபடி வெளியிலே வர வேண்டும். அலங்காரம் செய்துவிட்டு வரக்கூடாது. அந்நியர்களுக்கு முன்னாடி அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஒரு பெண் வந்தான்னா ஒரு ஆண் அவளை உத்து பார்த்து கொண்டிருக்க கூடாது. பார்வைகளை தாழ்த்த வேண்டும், கற்பை பேண வேண்டும். எவ்வளவு அற்புதமான போதனைகள்! இதெல்லாம் கடைபிடித்தால் ஒழுக்கக்கேடுகள் வருமா? சமுதாயத்தில் அசிங்கங்கள் வருமா? ஆபாசங்கள் வருமா? இதையெல்லாம் கடைபிடிக்கின்றார்கள் நம்ம சமுதாய மக்கள். எல்லாரையும் சொல்லவில்லை, இதை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்கள் இருக்கின்றார்கள். இன்னொரு புறத்திலே இந்த போதனைகளை காட்டிலே விடக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இளம் பெண்கள் தெருக்களிலே வருகின்றார்கள். மற்ற பெண்களை விடுங்கள், அது அவர்கள் விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லட்டும். அவங்க இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பேணுகின்றார்களா? வெளியிலே வரும்போது பார்த்தாச்சுன்னா அவ்வளவு மேக்கப்புகள், 55 கிரீம் விற்கிறான், என்னென்னமோ பேரில் விற்கிறான். கன்சீலருங்கிறான், ஃபவுண்டேஷனுங்கிறான், அப்புறம் மஸ்காராங்கிறான், என்னமோ சொல்றாங்க பேர்கள். நமக்கு பெருசா ஒன்றும் தெரியவில்லை. இதை பயன்படுத்தக்கூடாது, ஹராம் என்று சொல்லவில்லை. வீட்டில் பயன்படுத்திக்கலாம். கணவர் மட்டும் இருக்கிறார், அத்தா இருக்கிறார், 55 கிரீம் இல்ல 550 கிரீம்னாலும் பூசிக்கிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. வெளியிலே அந்நியர்களுக்கு முன்னாடி வரக்கூடிய நேரத்திலே இப்படி வரலாமா? ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பெயிண்ட் அடிக்கின்றார்களா இல்லையா? ஜிகனாக்களை அள்ளி அங்கங்க டச் அப் பண்றது நிறைய இருக்கிறது. மேக்கப் பத்தி நான் பேசி முடிக்க முடியுமா? இன்னைக்கு அவ்வளவு விஷயம் இருக்குது. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் எங்கே எல்லாம் ஈர்க்கப்படுவார்களோ அதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கட்டுப்படுத்துகிறது. ஒரு பெண் இது மாதிரியான அலங்காரம் செய்து விட்டு வரும்போது ஒரு ஆணால் ஈர்க்கப்படுவாள். அலங்காரத்தை நீ கட்டுப்படுத்துங்கிறான் அல்லாஹ். பேச்சிலே அவர்கள் குலைந்து பேசக்கூடாது. ஒரு அந்நிய ஆணிடத்திலே பேசக்கூடிய நேரத்திலே அந்த பேச்சில எந்த ஒரு குலைவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பேச்சுக்கள் தான் பின்னாடி தீமைக்கு வழிவகுக்கின்றன. ஜினல் ஐன் அன் நலர் வ ஜினல் லிசான் அல் முன்திக், நபி அவர்கள் சொன்னார்கள், கண் செய்கின்ற விபச்சாரம் தவறான பார்வை, நாவு செய்கின்ற விபச்சாரம் தவறான பேச்சு என்று சொன்னார்கள். தவறான ஒரு பேச்சு கூட ஒருத்தனை கவுத்திரும். இவ ஏன் இப்படி பேசுகிறாள், இவளுக்கு நம்மை பிடித்திருக்கிறதோ, அவன் நல்லவனாத்தான் இருப்பான். ஆனால் அந்த சூழ்நிலை, அந்த நெருக்கம், ஒரு ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அந்த சூழல் தீமையை நோக்கி ஒரு ஆணையோ பெண்ணையோ தள்ளிவிட்டு விடக்கூடும். அதனால்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த இருவரும் தனித்திருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கின்றான். ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருக்கிறாங்கன்னு வைங்க, மார்க்கப்படி கூடாது. ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் எந்த சூழ்நிலையிலும் தனித்து இருக்கக்கூடாது. அப்படி தனித்து இருந்தால் அந்த 2 பேர் மட்டும் இல்ல, மூணாவதா யார் இருக்கிறார்? ஷைத்தான் இருக்கின்றான், அவன் வழி கெடுத்துருவான். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், ஆழமான வார்த்தைகள். இஸ்லாம் சொல்லக்கூடிய இவற்றை கடைபிடித்தால் ஒழுக்கத்தில் இந்த சமுதாயம் எங்கோ போய்விடுமே. இன்னைக்கு கடைபிடிக்கின்றார்களா? கூடி கூடி தெருவிலே நிற்கின்றார்கள். முதல்ல தெருவில் நிற்கலாமா? மார்க்க அடிப்படையிலே ஹக்கு தரீக் என்று சொல்வார்கள், பாதைக்குரிய உரிமைகள். இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி
அவசியம் இல்லாமல் நம்ம யாருமே தெருவில் நிற்கவே கூடாது, பாதையில் நிற்க கூடாது. நபி அவங்க எச்சரிக்கை பண்றாங்க, பாதைகளில் அமர்வதை பற்றி நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், உட்காராதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு வேற இடம் கிடையாது, நாங்கள் இங்கே தான் உட்கார்ந்து ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நபி அவங்க அதுக்கு சில சீர்திருத்த கருத்துக்களை சொல்றாங்க. அப்படின்னா நீங்கள் பாதைக்குரிய உரிமையை கொடுத்துருங்க. பாதைக்குரிய உரிமை என்ன? சில விஷயங்களை பட்டியல் போறாங்க. ரத்து சலாம், சலாம் சொல்லுவது, சலாத்துக்கு பதில் சொல்லுவது, கல்லுல் பசர், பார்வைகளை தாழ்த்துவது, கஃபுல் அதா, மக்களுக்கு தீங்கு தரக்கூடியவற்றை அப்புறப்படுத்துவது, பிறருக்கு தொந்தரவு செய்யாமல் இருப்பது, இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. பாதையிலே நிற்கும் போது என்ன, சலாம் சொல்லி கண்ணியமா நிற்கணும். பெண்கள் வந்தாங்கன்னா பார்வைகளை தாழ்த்த வேண்டும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை. இன்றைக்கு தெருக்கல்ல பாருங்களேன், பசங்களா சேர்ந்து நிற்கிறாங்களா இல்லையா? எல்லார் கையில பார்த்தா ஒரு செல்போன். இந்த இளைஞர்களுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமா இருக்குதுங்க. ஒன்று என்ன, விலை உயர்ந்த ஒரு செல்போன், 1.5 லட்சம் ரூபாய். அவன் சோத்துக்கு வழி இல்லாதவனா இருப்பான். ஆனால் ஃபோன் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வச்சிருப்பான். இது எவ்வளோ நாள் இதுக்கு செலவழிப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விலை மதிப்பில்லாத ஒரு பைக் வச்சிருப்பான். இந்த பைக் பார்த்தீங்கன்னு அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஏலியன்ஸ் பயன்படுத்துகிற பைக் மாதிரி இருக்கும். ஏலியன்ஸ் ஒன்று இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏலியன்ஸ் மாதிரி என்ன, ஒரு டைப்பாக ஒரு குச்சி குச்சியாக காட்டுறான் பாருங்க, அந்த மாதிரி டைப்பில் பைக் வச்சிருக்கிறான். அது தலை எது வாழை எதுன்னு புரிய மாட்டேங்குது. கீழே ஒன்று இருக்குது, சீட்டு பின்னாடி வைக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் உட்காரணும், அப்படி ஒன்று டாப் ஒதுக்கி வைத்திருக்கின்றான். சவுண்டு பார்த்தீங்கன்னு வைங்க, சைலன்சர் எங்கே நீ கண்டுபிடிக்க முடியாது. அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம்னு வைங்க. பைக்கில் ஒரு வித்தியாசம், அதை வைத்துக்கொண்டு புள்ளிங்கோக்கெல்லாம், அதுக்கு அவங்களுக்கு பேர் என்ன, புள்ளிங்கோ அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவனுடைய மண்டை பார்த்தீங்கன்னா டைப்பாக இருக்கு. அவன் பேசக்கூடிய பாஷை பார்த்தீங்கன்னு வைங்க, உலகத்தில் எந்த டிக்ஷனரி நீங்கள் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. என்னென்னமோ வார்த்தைகளை பேசுகிறார்கள், அவங்களுக்கு மத்தியில் வார்த்தைகளை பேசுகிறார்கள். மண்டை பார்த்தாச்சுன்னா அது ஒரு கலர், ஒரு கிளிப்பச்சை கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறான் மண்டையில், அது டைப்பாக இருக்குது. சட்டை பார்த்தா அது ஒரு டைப்பாக இருக்குது. ரோட்டில் நின்று கொண்டு எல்லார் கையிலையும் ஃபோனு, எல்லார் கையிலையும் பார்த்தா விதவிதமான வண்ண வண்ண கலர்களில் பைக்குகள் நின்று கொண்டு, அதுக்கு பேர் அட்டியாம். அதுக்கு பேர் என்னது, நம்ம அட்டி, அது நம்ம அட்டி இதுன்னு ஏதோ சொல்றாங்க. அந்த அட்டியிலே நின்று கொண்டு என்ன செய்கிறார்கள், அங்கே போகக்கூடிய பெண்களை கேலி செய்வது, அந்த பெண்களை விரட்டிக்கிட்டே பின்னாடி வரைக்கும் போய் என்ன செய்யறான், அவன் வீடு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு 300 மீட்டர் நடக்க வேண்டி இருக்கும். இவன் என்ன செய்யறான், பின்னாடியே போய் அந்த பிள்ளை வீட்டு வாசலை விட்டுட்டு திரும்புகிறார்கள். இதெல்லாம் மார்க்கத்திலே அனுமதியா இருக்கு? எவ்வளவு அசிங்கமான வேலை இது. ஒரு பெண் சென்றால் பார்வை தாழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. இவனுடைய பார்வை தாழுகிறதா, அந்த பெண்ணை நோக்கி மீளுகிறதா? எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள். காதல் என்ற பெயரிலே அந்நிய பெண்களோடு சுற்றித் திரிகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் திருமணத்தை அனுமதிக்குது. ஒரு ஆணுக்கு என்று உடல் தேவை உண்டு, ஒரு பெண்ணுக்கென்று அந்த தேவை உண்டு. அதை மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாகத்தான் அதை நாம் ஹலாலாக்கி செய்து கொள்ள வேண்டும், திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்று காதல் என்ற பெயரிலே சுற்றித் திரிகின்றார்களே, அற்புதமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை. ஆண்களும் வெளியேறுகிறார்கள், பெண்களும் வெளியேறுகின்றார்கள். ஒரு பூங்காக்களுக்கு போக முடிகின்றதா? ஒரே வேலை பழுவாக இருக்கிறது, டென்ஷனா இருக்குது, டிப்ரெஷனா இருக்கு. எங்கேயாவது போய் ஒரு கடலோரத்தில் போவோம், ஒரு பார்க்குக்கு போவோம், பீச்சுக்கு போவோம்னு போனால் எல்லா இடங்களும் இந்த முசீபத்துக்கள் தான். கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்து கொண்டு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய விதத்திலே, பக்கத்தில் ஒரு ஆண் இருக்கிறானே, ஒரு கூட்டம் இருக்குதே என்பதை பற்றி கூட இல்லாமல், ஒரு மாண்பு இல்லாமல், ஒரு வெட்க உணர்வு இல்லாமல் அசிங்கமான முறையிலே அவர்கள் நடந்து கொண்டு திரிகின்றார்களா இல்லையா? ஆண்டுதோறும் ஒரு நாள் வருகிறது, February 14. அதுக்கு பேர் என்ன, காதலர் தினம். அதுக்கு கோடு வேர்டெலாம் இருக்குது. அதாவது இந்த கலர் சட்டை போட்டால் அவர் ஏற்கனவே கமிட்டட், அதாவது அவருக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தமா. இன்னொன்று எல்லாமே கலர்லாம் ப்ளூவோ பச்சை எது கலர்லாம் சொன்னாங்க, தெரியல நமக்கு பேர் டீட்டெயிலாக தெரியல, அரைகுறையாக தெரியுது. இந்த கலர் சட்டை போட்டால் நான் கமிட்டட்னு அர்த்தமா. இன்னொரு கலர் சட்டை போட்டால் இல்லை எனக்கு யாராவது நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணலாம், நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தமா.
இப்படி எல்லாம் என்ன சட்டையிலே ஒரு செய்தியை சொல்ல வர்றான். இப்படி இந்த கூட்டம் அழைகிறது. அந்த காதலர் தினத்திலே இவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? எவனோ ஒருத்த கண்டுபிடிச்ச குப்பை இது. அவர்களுக்கு கலாச்சாரத்தை பற்றி கவலை இல்லை, ஒழுக்கத்தை பற்றி கவலை இல்லை என்று பார்க்கின்றோம். LGBTQ என்ற பெயரில் சென்னையில் பேரணி நடத்துறான், வானவில் குறுப்புங்கிறான். அதில் பார்த்து என்னென்னமோ சொல்றான். நம்ம எல்லாம் நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது. எல்லினா என்ன, ஜீனா என்ன, பீனா என்ன, அதுக்கெல்லாம் பேர் ஒரு பேர் அசிங்கமான பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படி என்ன இந்த பெயர்களை வைத்துக்கொண்டு ஆணும் ஆணும் சேருவது, பெண்ணும் பெண்ணும் சேருவது, அப்படி ரொம்ப மோசமா இருக்கிறது. அப்படியான கூட்டங்கள் ஒரு பக்கத்திலே கலாச்சார சீரழிவுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு கேடு கட்ட விஷயங்களுக்கு மத்தியிலே நம்மை வழிநடத்துவது எது? அதை நம்ம யோசிக்கணும். இந்த திருமறை வேதம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் இல்லையா? எவ்வளவு அற்புதமான ஒழுக்கத்தை மார்க்க நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒழுக்க மாண்புகளை போல வேறு எவனும் சொன்னதில்லை. பார்வைக்கு வேலி, சிந்தனைக்கு வேலி, பேச்சுக்கு வேலி, கவனத்தை ஈர்த்து விடக்கூடாது. பெண்கள் நெடிகூடிய நறுமணங்களை அடித்துக் கொண்டு வெளியில் வரக்கூடாது. ஏன்னா ஒரு அந்நியான் ஈர்க்கப்பட்டு விடுவான், அவன் சபலப்படுவான், சலனப்படுவான். அப்படி நடக்காதீங்கன்னு மார்க்கம் சொல்லுது. காலிலே கொலுசு போட்டுக்கிட்டு போவாங்க சில பேர். அதுவும் சில பேர், சில பெண்கள் போட்டு கொலுசு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 முத்து இருக்கும். அதுல நடந்தாங்கன்னு வைங்க, சலக்கு சலக்கு சலக்குன்னு ஊரையே கூட்டும். மார்க்கத்தில் அப்படி அணியக்கூடாது. அந்நிய ஆணுடைய கவனத்தை அது சுண்டி இழுக்கிறதா இல்லையா? அது செய்யக்கூடாது. எவ்வளவு கண்ணியமான மார்க்கத்திலே நம்ம இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கணும். அப்ப இதையெல்லாம் கவனத்திலே வைத்துக்கொண்டு இன்றைய இளைய சமுதாய மக்களுக்கு நாம் இதை போதிக்கணும். குறிப்பாக நாம் பெற்றோருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன? பெற்றோர் செய்யக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கிறதே இல்லைங்க. அவங்களுடைய கவனம் எல்லாம் என்ன? நல்லா படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும், உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும். அங்கே இருந்து முதல்ல பிறந்த உடனே முடிவு பண்றாங்க, இந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும், அந்த காலேஜில் தான் டிகிரி படிக்க வைக்கணும், பிஜிக்கு அங்கே தான் போகணும், யூஜிக்கு இங்கே தான் போகணும், அவன் அங்கே தான் வேலைக்கு சேர்க்கணும்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்காக பெரும் முயற்சி பண்ணுகிறார்கள். நாம் அதை தப்பு என்று சொல்ல வரவில்லை, பண்ணட்டும். அதே நேரத்தில் மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டுமா இல்லையா? மார்க்கத்தை பற்றி போதிக்கிறதே இல்லை. அதை அவனா தெரிஞ்சுக்கணுமா? அப்படி ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. ரொம்ப நம்ம போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவங்கவுங்கள கற்றுக்கிட்டா தான் நல்லா இருக்கும். அது சரியான நிலை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கும் மார்க்கத்தை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே வளர்ந்த குழந்தை உமர் பின் அபி சலமா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா அவங்களுடைய மகன், அவர் சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது அங்கும் இங்கும் அப்படி உழப்பி சாப்பிடுகிறார். நபி அவர்கள் அவரை கண்டிக்கவும் இல்லை, அவரை கண்டுக்கிறாம விடவும் இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க, என்ன பண்ணாலும் கண்டுக்கிறாம விட்டு போயிடுவாங்க, அதுவும் சொல்ல பண்ணல. சில பேர் என்ன காதை காட்டி ஒரு அடி கொடுப்பாங்க, சோறு ஒழுங்கா தின்னு சைத்தானே அப்படிம்பாங்க, அதுவும் செய்யலை. சின்ன பையன் தானே, அவருக்கு அறிவுரை சொல்றாங்க பாருங்க. யா குலாம், சிறுவனே, குல்பி எமீனிக்க, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடுப்பா. அது எப்படி அவர் உள்ளத்தில் பதிஞ்சிச்சுன்னு பாருங்களேன். அவரே இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இந்த உமர் பின் அபி சலமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவரே பெரியவராகித்தான் நபிமொழியை அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹ் எனக்கு இப்படி பண்ணா அறிவுரை பண்ணாங்கன்னு சொல்றார். வலது கரத்தால் சாப்பிடு, உனக்கு அருகிலே இருப்பதை எடுத்து சாப்பிடு என்று அறிவுரை சொன்னார்கள். சின்ன வயசுன்னு பார்க்கல, அப்ப சிறிய வயதிலே இருந்து நாம் அவர்களை நல்ல முறையிலே மார்க்கத்தை போதித்து வளர்த்தால் நாளைக்கு சமுதாயத்திலே நல்ல பிள்ளைகளாக உருவாவார்கள் என்பது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி தான் இன்னைக்கு ஒரு வழிகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து விட்டு வேடிக்கை பார்த்து நம்ம போகக்கூடாது. அந்த இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு வேலை நமக்கு இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களை, நம்முடைய சமுதாய இளைஞர்களை மீட்டெடுத்து அவர்களை மார்க்க ரீதியாக, சமுதாய ரீதியாக ஒழுக்கசாலிகளாக, வணக்கசாலிகளாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நம்முடைய சிறந்த பங்களிப்புகளை நாம் செய்ய வேண்டும். இந்த ஜமாத்தோடு இணைந்து உங்களுடைய ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.